Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இத்தாலியன் ஃபேமஸ் பிஸ்கோட்டி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப கிரன்ச்சியா நல்லா டேஸ்டியா இருக்கும். நம்ம டெய்லி குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி பிஸ்கட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஒரு புதுவிதமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதோட தோல் மட்டும் லேசாக இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு பழ தோல் கூட லேசாக வந்து இந்த மாதிரி சீவி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் கூட போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ போட்டுட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்குறேன்னா நீங்கள் வந்து பட்டர் சேர்க்கலாம். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு சேருங்க. இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நார்மல் வெஜிடபிள் ஆயில். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணால் போட்டுக்கோங்க. அப்புறமா முக்கியமான பொருள்னால் இந்த மாதிரி சோம்பு, இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து கையில் நுணுக்கி சேர்க்கணும். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிஸ்கோட்டிக்கு. இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சோ இல்லை பீட்ரு வச்சோ ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு, நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இவ்வளோ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவாக பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு முட்டையோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ரன்னியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வரமாவு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக பாலோ இல்லை தயிரோ ஏதாவது ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். நல்லா ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் நல்லா ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் ஒரு 10 போல் பாதாம், 10 போல் பிஸ்தா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி முழுசாக போட்டேன் அப்படிங்கிறனால கட் பண்ணும்போது எனக்கு உடைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து முதல்ல கட் பண்ணி அதுக்கப்புறமா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டிருக்கேன், அதாவது பட்டர் ஷீட் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாவு ஃபுல்லாத்தையுமே வச்சு நம்ம ஒரு ஓவல் ஷேப்புக்கு நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு கனத்தில் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓடிஜியில் 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஓடிஜி இல்லை கடாய் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் வேக வைங்க. வெந்ததுக்கு அப்புறமா இது கொஞ்சம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து பீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம நட்ஸ் எல்லாம் அப்படியே முழுசாக போட்டோம் அப்படிங்கிறனால இது வந்து இந்த மாதிரி உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப் பண்ணி போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு ப்ராசஸும் இருக்குது. ஸோ அதுவும் முடித்தோம் அப்படின்னா தான் இது நல்ல பர்ஃபெக்டான அந்த பிஸ்கோட்டியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே சமயம் கெட்டு போகாமலும் இருக்கும். 1 மந்த் வரைக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும். ஏன் அப்படின்னா இந்த டைமில் நம்ம பேக்கிங் பவுடர்லாம் போட்டு பேக் பண்ணுறனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இனிமேல் நம்ம மறுபடியும் பேக் பண்ணுவோம் ஒரு 10 மினிட்ஸ், அந்த டைமில் தான் இது வந்து நல்லா ஹார்ட் ஆகும். இப்போ இதையெல்லாம் எடுத்து நம்ம ஓடிஜியில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே வைங்க, கொஞ்சம் நேரம் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மல் பிஸ்கட்ஸ் வாங்கி கொடுக்குறத காட்டிலும் இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.